ஃப்ரெண்ட்ஸ், பேனின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு ராஜியோட விஷயத்த கேட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. இங்கே பாருங்க, நடந்த விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்காம எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்ட போயிட்டு, அரசி உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம அரசி இருந்துட்டு, அப்பா என்னப்பா விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அரசியும் ஆர்வமா கேட்கவும், இங்க பாருப்பா அரசி, இன்னைக்கு காலையில கார்த்திகேயன் என்னோட கடைக்கு வந்திருந்தான். வந்து எல்லா விஷயத்தையுமே சொன்னான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதாவும் நீ என்ன சொன்னது எல்லா விஷயத்தையுமே சொன்னான் அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவீங்க, அதனாலதான்ப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை. என்னை மன்னிச்சிருங்கப்பா. கண்டிப்பா நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்ப்பா, திரும்பவும் உங்களை தலகுனிய வைக்கவே மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பாரசி, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா, நீ கவலையே படாத, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா சொல்றீங்க, இங்க பாருப்பா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல உழைப்பாளி, அது மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால உன் மனசுல என்ன இருக்குமா, நான் சரவணனோட லைஃப்ல தப்பு பண்ண மாதிரி உன்னோட லைஃப்லயும் தப்பு பண்ணணும்னு நினைக்கலாமா, அதனால தான் உன்னை கேட்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம அரசி இருந்துட்டு, அப்பா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்ப்பா, இருந்தாலையும் உங்க சம்மதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இங்க பாருப்பா அரசி, எனக்கு இது மட்டும் போதும்ப்பா, அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அரசி ஒரு பக்கம் கன உலகத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் கோமதி கிட்ட சொல்லவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, நான் இனிமே அரசியோட கல்யாணத்தை பற்றி தான் யோசிக்க போகிறேன், நாளைக்கே அவனை வர சொல்லான்னு இருக்கேன், நீ உங்கள் அண்ணன் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துடு, உங்கள் அண்ணனையும் கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தத்தில் இருக்கணும்னு சொல்லு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் காலையில் நம்ம முத்துவேல் வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அரசிக்கு இப்போ அதாவது மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அப்பதான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அரசியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சோம், ஆனா இப்போ அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சின்னதா மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருந்தாலையும் அரசிக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சத்திவேல இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் வரலண்ணே, வீட்டுல இருக்கிற யாரையாவது போக சொல்றதா இருந்தா போக சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு போகவே வேண்டாம். இங்க பாரு சத்தி, வீட்டுக்கு முறையா வந்து சொல்லிட்டு போயிருக்கா கோமதி, அதனால கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீ வரலன்னா கூட பரவாயில்ல, மாறி அனுப்பி வை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் நம்ம குமாருக்கு தெரியாது. குமார் ரூம்ல இருந்ததுனால நம்ம கோமதி என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம குமாருக்கு தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு கார்த்திகேயனுக்கு கால் பண்ணி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பொண்ணு கேட்க வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக கார்த்திகேயனோட அப்பா அம்மா 3 பேருமா வந்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அரசி ரொம்பவே அலங்காரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக கார்த்திகேயனை உள்ளே வர வச்சு ரொம்ப மரியாதையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் நம்ம முத்துவேல் வீட்டிலேருந்து நம்ம வடிவு, மாறி, அப்பத்தா, முத்துவேலு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பொருத்தம், 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு அப்படின்னு பாக்குறவங்கலாம் நம்ம அரசியையும் கார்த்திகேயனையும் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியனுக்கும் அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாரு. இப்படி ஒரு வாழ்க்கையை என்னோட பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவங்களோட பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு 2 பேருக்குமே நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க.
அந்த நேரம் பார்த்து நம்ம அரசியும் கார்த்திகேயனும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு நம்ம குமார் இருந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம கார்த்திகேயனும் அரசியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சுகன்யா வரவும், என்ன குமார் என்ன அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, இங்கே பாருங்க சித்தி, என்ன சித்தி அந்த வீட்டில் ஏதாவது விசேஷமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு தெரியாதா அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேற சொன்னாங்க, கல்யாணமும் சீக்கிரமா பண்ணிடுறேன்னு கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தி சொல்றீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா கேட்கவும், என்ன குமார் இவ்வளோ அதிர்ச்சியா பார்க்குற, இங்க பாரு அரசி மேல ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருந்திருந்தா அது இப்பவே விட்டுரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம குமார் கிட்ட சொல்லவும், குமார் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா இந்த சம்மந்தம் வேணுமா அப்படின்னு நான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனா மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ப்பா, கண்டிப்பா அரசியை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா, அது மட்டும் இல்லாம அரசிக்கு மரியாதை கொடுத்து அரசி சொல்றதுக்கு அரசி சொல்கிறத அப்படியே கேட்குறாங்கப்பா, கண்டிப்பாக அரசி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுங்கப்பா, நீங்கள் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் என்னோட வாழ்க்கையில் தான்ப்பா ஏதோ தப்பாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம பாண்டியனோட மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, சரவணன் மாமா ஏதோ மனசில் இருக்கிறத பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா, அரசியோட கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்க கவலையே படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், ஒரு பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இங்க பாரு ராஜி, என்ன ராஜி நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்காம அரசியோட கல்யாண விஷயத்த பத்தி யோசி, ஜாலியா இரு, எதுக்காக இவ்வளோ அப்செட்டா இருக்க, இல்லக்கா என்னால வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கல இல்லைக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மீனா கிட்ட ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து பழனி வராரு. பழனி வந்து நம்ம ராஜு கிட்ட, இங்கே பாருப்பா ராஜி, என்னை மன்னிச்சிருப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நான் தான் ஏதோ அவசரப்பட்டு ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, விடுங்க, ஏதோ நடந்து போச்சு, இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அந்த சந்தோஷத்தை மொத்தமா சுக்குநூறா உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்க தவிர வேற எதுவும் இல்லை சித்தப்பா, நீங்க இதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா ராஜி, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வரவும், என்னடா என்னடா பழனி எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்லக்கா நான் தான் எல்லா தப்பையுமே பண்ணிட்டேன்க்கா, நான் மட்டும் அவசரப்பட்டு வந்து ராஜி மாசமா இருக்கான்னு எல்லார்கிட்டையும் சொல்லாம இருந்திருந்தேன்னா இப்போ எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல, இப்போ ராஜியும் அப்செட் ஆகி உக்காந்துருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ராஜி, ஏதோ நடந்து போச்சு, எதுவுமே யாருமே வேணும் நல்லா செய்ய மாட்டாங்கல்ல, நீ நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்காம இப்போ அரசியோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதை பத்தி யோசியா, இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்தம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த 3 நாளைக்குள்ள கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடலான்னு மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், என்னத்தை சொல்றீங்க, இன்னும் 3 நாளா கல்யாணமா, என்னத்தை இவ்வளோ சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்றீங்க, இல்லை இந்த கல்யாணத்துல உன்னோட மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இருக்கிறதுனால, அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சதுனால இந்த சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாமா தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றவும், என்ன மாமாவை கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், வடிவு வந்து ராஜு கிட்ட, இங்க பாரு ராஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இந்த விஷயம் எப்பவுமே நடக்காம போறது கிடையாது இல்ல, இப்போ ஏதோ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டோம், பரவாயில்ல வீடு, கண்டிப்பா நீ ஒரு நாள் அம்மாவா ஆகுவ, அதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பூரிச்சு போனோம், அதை நினைச்சு சந்தோஷப்படணும், நீ கவலையே படாத அப்படின்னு நம்ம ராஜுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மாறி இருந்துட்டு, ஆமா அக்கா சொல்றதை கேளு ராஜி, ஏதோ நடந்து போச்சு, நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் வந்து நம்ம
கோமதி கிட்ட ராஜி, மீனா, வடிவு, மாறி அப்படின்னு எல்லாருமே கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அப்பத்தா வந்து அடியே இங்கே பாருடி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் அவ்வளோ அம்சமாக இருக்குடி, அவங்க 2 பேரும் பார்த்தாவே ரொம்ப நல்லா இருக்குடி, அவங்க 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்டி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவங்க 2 பேரோட பொருத்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நானே பார்த்து கண்ணு வச்சுட்டேன்னு பார்த்துக்கோங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, உன்னோட பொண்ணுக்கும் உன்னோட மருமகனுக்கும் போய் நீ சுற்றி போடு, சுற்றி போட்டாதான் அந்த கண்ணெல்லாம் அதாவது டிஸ்டி எல்லாம் கழியும், அதனால் நீ சுற்றி போட்டுரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமாக நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் குமாருக்கு தான் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுதான் நடக்கலை. ஆனால் அரசிக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான், அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அவள் வாக்கப்பட்டு போகிற இடத்துல எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, நீ கவலையே படாத, அரசியோட நல்ல மனசுக்கு எப்பவுமே அரசி சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜு கிட்ட, இங்கே பாரு ராஜு, ஏன் ராஜு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க, சந்தோஷமாக இரு ராஜு, எனக்கு நீ மாசமாக இல்லாதது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு ராஜு, நீ மாசமாக இருந்திருந்தா கண்டிப்பாக நீ ஐபிஎஸ் எக்ஸாமை எழுதியிருக்க முடியாது, ஆனால் இப்போது நீ ஐபிஎஸ் எழுதி பாஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு நாள் ஐபிஎஸ் ஆகி நிற்பல்ல, அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் ஒன்றும் பெருசு கிடையாது, அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளு சரியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ராஜையும், சரி கதிர், நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, கண்டிப்பாக உன்னோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகிறத பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, என்ன அரசிமா, நீ கார்த்திகேயனை பற்றி பேசும்போது எல்லாமே நான் உன்னை நோட் பண்ணியிருக்கேன், உன்னோட மனசுலையும் சரி உன்னோட முகத்துலையும் சரி ரொம்ப ஒரு மாதிரி பூரிப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன், இப்போ தானே புரியுது அது எதுக்காகன்னு அப்படின்னு சொல்லவும், அண்ணி சத்தியமாக என் மனசில் எந்த எண்ணத்தோடையும் நான் பேச கிடையாது, ஏதோ ஏதோ சும்மா தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், அதை தவிர இவர் எனக்கு கணவராக வருவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, நீ என்னை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு அரசிமா, நீ என்ன நினச்சி கார்த்திகேயன் கூட பழகணுன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதில்ல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள் நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட அரசியை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவளும் ரொம்ப பாவம் இல்லை, பதில் சொல்ல தெரியாமல் திக்கி திணறிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு அரசி, நீ வருத்தப்படாத, உன் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, இவங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாரா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு அந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாரு குமார், அந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு எட்டி எட்டி பார்க்கறத விட்டுட்டு நீயே போய் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே, இங்கே பாருங்க சித்தி, என்னென்ன கிண்டல் பண்ணுறீங்களா, அவள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், இங்கே பாரு குமார், மாப்பிள்ளையும் ஏதோ வீட்லேயே தீனி பண்டங்களெல்லாம் தயாரித்து எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறவரான், அதுவும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு ஒரு மன நிம்மதி, அப்படி எனக்கு நல்லாவே தெரியுமே, அரசிக்கு ஒரு பொட்டலம் அடிக்கிறவன் தான் புருஷனாக வருவான்னு எனக்கு தெரியும், இவனை கட்டிக்கிட்டு இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு அரசிக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அரசியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் அரசி, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதும் உங்ககிட்ட நான் எதர்ச்சியாக தான் சொல்லிட்டேன், நான் அப்போ சொல்லணும்னு நினைக்கல, ஏதோ எதர்ச்சியாக என்னோடய வாயில் வந்துருச்சு, ஆனால் அதுவும் நல்லது தான், உன் அப்பா கிட்டே போய் பேசின உடனே என் மனசுக்கு
ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. உங்கள் அப்பாவும் எனக்கு பாசிட்டிவாக தான் பதில் சொன்னார். சொன்ன உடனே அம்மாக்கிட்டேயும் என்னோட அப்பாக்கிட்டேயும் போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே இங்கே பாருடா, அந்த பொண்ணோட குடும்பத்தில் சரின்னு சொன்னால் மட்டும் அந்த பொண்ணு கூட பேசு, இல்லைனா பேசாத அப்படின்னு என்னோட அப்பா அம்மாவும் எனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அடுத்த நாள் கால் பண்ணி உன்னோட அப்பா பொண்ணு பார்க்க வர சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோடய அப்பா கிட்டே போய் இப்படி ஒரு விஷயத்த பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. என்னோடய அப்பா மேலே நீங்கள் ரொம்ப பயமாக இருப்பீங்க, ரொம்ப பயப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தைரியமாக போய் பேசியிருக்கீங்க. உங்களை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிக்கும்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமா நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய விஷயம் நடந்துருச்சு. என்னோடய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாருல்ல, அவரை நான் முன்னாடி லவ் பண்ணியிருந்தேன். லவ் பண்ணி வீட்டில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அவரோட சுயரூபம் தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா எனக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த கல்யாணத்துலேருந்து என்னை தூக்கிட்டு போய் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்னை கடத்தி வச்சு அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கார்த்திகேயன் கிட்ட சொல்லவும், சொன்ன உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கு, இந்த விஷயத்த ஒரு முறை கூட என்கிட்ட சொன்னதே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த சொல்லியிருந்தா என் பின்னாடி வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்களை கேட்கலாம். அதாவது லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே விலகிட்டீங்களே. ஆனால் அவனால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்கள் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை நான் ஆக்கி காட்டுவேன். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலையும் உங்கள் பக்கத்தோனையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யார் அரசிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட உடனே அரசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாருமே பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கார்த்திகேயன்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, என்னோட பொண்ணு நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். என் பொண்ணு இந்த அவளோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளோட வாழ்க்கையில் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் என்னோட விருப்பமே அப்படின்னு கார்த்திகேயன்கிட்ட சொல்லவும், கார்த்திகேயனும் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேலும் சத்துவேலும் நம்ம பாண்டியன் கிட்ட, இங்கே பாரு பாண்டியா, நீ மாப்பிள்ளை பார்த்துருக்க, ஏதோ பொட்டலம் அடிக்கிறவனு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்துவேல் கிண்டல் பண்ணவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நல்ல உழைப்பாளி, பொய் சொல்லாதவன், நல்ல மனுஷன். இப்படி ஒருத்தனுக்கு தான் நான் என்னோட பொண்ணை கொடுக்க போகிறேன். நல்லா உழைச்சி என்னோட பொண்ணை சந்தோஷமாக பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை மாதிரி உங்கள் பையனை மாதிரியெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சத்திவேலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களை மனசை கஷ்டப்படுத்தணும்னுலாம் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேனே தவிர யாரும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்செல்லாம் நான் பதில் சொல்லலை. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி, மீனா, அரசிக்கு நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேள்விப்பட்டேன், சுடர் தான் சொன்னா. சுடர் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக அவளோட நல்ல மனசுக்கு அவள் எப்போவுமே நல்லா தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, இப்போது சுடர் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்களா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க
இருக்கிறவங்க எல்லாரும் சுடரை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர அவளோட வார்த்தையில் மட்டும்தான் சந்தோஷன்ற ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வீட்டில் அவள் சந்தோஷமாக இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கே நினச்சி எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும், நீங்கள் உங்களோட வயிற்றில் இருக்க குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னடி யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடி, யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நான் அப்புறமா பண்ணுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு என்னதான் வேணும், என்னடி சொன்னா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், அரசிக்கு இன்னும் ஒரு 2 நாளில் கல்யாணம் நடக்க போகுதான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நம்ம குடும்பத்திலிருந்து சுடருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல, அதுதான் கண்ணு பொறுக்க முடியாமல் அவங்க குடும்பத்தில் இருந்தும் ஒரு கல்யாணத்தை பண்ணணுன்றதுக்காக வீராப்புக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாப்பிள்ளை கண்டிப்பாக பணக்காரனாக இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சு நடத்துகிறவனா தான் இருப்பான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, பொட்டி கடை வச்சு நடத்துகிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாமா, ஆனால் பணம் இருக்குன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசவே மாட்டியா நீ, எப்போ பாரு பணம் பணம் பணம்னு பேசிக்கிட்டே இருக்க. இங்கே பாருடி, பணம் இல்லாமல் தானே நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருமா, நம்மளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு மட்டும் சொல்லாதம்மா, இப்போ நான் வேலைக்கு போனதுலேருந்து யாராவது கஷ்டப்படுறீங்களா? இல்லை, அப்பா மட்டும் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டுருந்தா நம்ம குடும்பம் எதுக்காகமா இப்படி கஷ்டப்பட போகுது? முதல்ல உன்னோட புருஷன் ஒழுங்கா இல்லை, உன் புருஷன் ஒழுங்கா இல்லாததுனால மற்றவங்கள எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பியா? இங்கே பாரு, திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா, அதாவது ராஜ், நம்ம அதாவது யார் தங்கமயில் இருந்துட்டு தன்னோட புருஷன், அதாவது சரவணன் கூட நடந்த கல்யாணத்தையும் அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஃபங்க்ஷனு, சரவணன் தன்னை தாங்கினது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே யோசித்து அப்படியே மண்டை குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலோட கண்ணில் இருந்து தண்ணியை வந்துடுது. நாங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லவே இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிடுப்போச்சு, இதுக்கு மேலே அவரை பற்றி யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம தங்கமேல் மனசில் நினச்சிக்கிட்டாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் தன்னோட புருஷனோட எண்ணமோ ஏக்கமோ அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமேல் இருந்துட்டு ரொம்ப வருத்தமாக ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அரசி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா மீனாவும் ராஜியும் அரசிக்கிட்ட போயிட்டு, என்ன அரசி, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நாங்கள் என்றைக்குமே பார்த்தது இல்லையே, என்ன முகத்தில் கல்யாண கலை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லவும், அண்ணி போங்க அண்ணி, ஓட்டாதீங்க அண்ணி, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்ன ரிசி இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது, ஏங்க உங்கள் தங்கச்சியை பாருங்கள் எவ்வளோ வெக்கப்பட்டு பேசுகிறான்னு, இப்போ தாங்க இவன் முகத்தில் கல்யாண கலையே வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசி, உன்னை இப்படி பார்க்கறத நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எப்போவுமே நீ இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா அரசியை பாருங்கள், ஒரே ஒரு வருஷத்தில் குழந்தைய பற்றி கையில் கொடுப்பா, அவ்வளோ அவசரத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணி என்ன அண்ணி இப்படியெல்லாம் பேசுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் என்னை ஓட்டாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே போய் ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராஜி, அரசிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா, நீ நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, அரசியோட கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னோட விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அரசியோட கல்யாணம் நடக்கிறதுனால யாருமே அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பற்றி நினச்சி நீ சந்தோஷமாக இரு, நீ உன்னோட ஆம்பிஷனில் அதாவது உன்னோட ஆம்பிஷனில் நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உன்னோட ஆம்பிஷனை நீ நிறைவேற்ற பாரு, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை யோசிச்சு உன்னோட கெரியரை வேஸ்ட் பண்ணிக்காத, கண்டிப்பாக நமக்கு எப்போ குழந்தை கிடைக்கணும் இருக்கோ கண்டிப்பாக அப்போ கிடைக்கும், நீ கவலையே காப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க, உன் புருஷன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டியா, உங்களுக்கு என்னங்க ஆறுதல் சொல்லணும், இல்லை சும்மா தான் கேட்டேன், இந்த
அரசியோட கல்யாணத்துக்கு அரசிக்கு என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் நம்ம அதாவது குமார் இருந்துட்டு பயங்கர கோவமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அரசிக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரசிக்கு மெசேஜும் பண்ணுறாங்க, இங்கே பாருடி, நீ என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறல்லடி, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட போறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, உன்னை இந்த கல்யாணத்தை உனக்கு இந்த கல்யாணத்தை நடக்கவும் விட மாட்டேன்டி அப்படின்னு மெசேஜ் பண்ணவும், இதை பார்த்த உடனே அரசி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போய் நம்ம பாண்டியன் கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம குமார் என்ன நிலைமைக்கு ஆளாகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை